வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய மனிதர்கள் வரை 80 வயது வரலையும் பார்த்தா கூட ஏதாவது ஒரு மன அழுத்தத்தில், ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதற்கு நிறைய ஆங்கில மருந்துகளை நாடி அந்த பக்க விளைவுகளோடு அவங்களுடைய மருந்துகளை எடுத்துக்கிட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையை தள்ள வேண்டிய கட்டாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகிய இந்த மன அழுத்தத்திலிருந்து, ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து இயற்கையான முறையில், அதாவது எந்தவித பக்க விளைவுகளுமே, தீய பக்க விளைவுகளுமே இல்லாத நிவாரணத்தை அளிக்கக்கூடிய பீஸ்ஃபுல் மைண்டு இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய நமது பாரம்பரிய எளிய தமிழ் வைத்திய முறையை தான் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி ஏன் வருது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒரு பய உணர்வு, சீக்கிரத்தில் கோபப்படுறது, எரிச்சல் படுறது, எப்போதுமே ஏதேனும் ஒரு சிந்தனையில் இறுக்கமாக இருக்கிறது, ஏதேனும் ஒன்று நினச்சா அது உடனே நடந்துடணும்னு நினைக்கிறது, அது நடக்கலைன்னு சொன்னால் உடனே அதுக்காக சஃபர் ஆகிறது, அதை அப்படியே இருப்பு கட்டி வச்சுக்கிறதே இருக்குது. அது நடக்கலையே அப்படின்ட்டு. இதனால் எதுலையுமே கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும். இதய துடிப்பு அதிகமாகும். தலைவலி, உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வருது. இதனால் குடும்பத்திலேயே எப்பொழுதுமே ஒரு விதமான ஒரு பதட்ட நிலை, எரிவு நிலை ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் இருந்துக்கிட்டே ஒரு அமைதியற்ற சூழ்நிலை நிலவும். இதற்கெல்லாம் தீர்வளிக்கக்கூடியதை நம்ம எளிமையான தமிழ் மருத்துவ முறை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதற்கு தேவையானது சந்தன பொடி. ஒரிஜினலாக சந்தன பொடி கிடைச்சிதுன்னா ஒரு 20 கிராம், பாசி பயிறு 10 கிராம், வெட்டி வேறு 10 கிராம், ஆவாரம் பூ 10 கிராம், இவைகள் தான். இந்த சந்தனம், பாசி பயிறு, ஆவாரம்பூ, வெட்டி வேர் இதனுடைய மருத்துவ பண்புகளை பார்த்தோம்னா, இது சமனகாரி, சேடட்டிவ், அதாவது தாதுக்களினுடைய கொதிப்பை தணிக்கக்கூடிய பண்பு உள்ளது. பலகாரி, டானிக்கு, தாதுகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய பண்பு உள்ளது. சங்கோசனகாரி, ஆஸ்ட்ரிங்ஜென்ட், அதாவது தளர்வுற்ற அந்த சதை நரம்புகளை எல்லாம் சுருங்க செய்து அவற்றை வலிமைப்படுத்தக்கூடிய மருத்துவ பண்பு உள்ளது. சந்தன பொடி, பாசிப்பயிறு, வெட்டி வேறு, ஆவாரம்பூ இவை அனைத்து பொருட்களையுமே சேர்த்து அரைத்து அப்படி தூளாக வைத்துக்கொண்டு அந்த தூள்லேருந்து வாரத்துக்கு ஒரு முறை நன்றாக காய்ச்சி ஆறின பசுமாட்டு பாலில் 100 மில்லி எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ஒரு 20 கிராம் இந்த பொடியை அதில் போட்டு கலக்கி, இந்த கலவையை தலையிலிருந்து, உச்சந்தலையிலிருந்து பாதம் வரை நல்லா உடல் முழுக்க நல்லா தடவிட்டு ஒரு 20 நிமிடம் இருந்துட்டு மிதமான சுடுநீரில் போய் குளிக்கணும். இதை காலை நேரங்களில் செய்யலாம். இவ்வாறு ஒரு வாரத்துக்கு ஒரு 3 முறை செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த மனநல பாதிப்பு, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் அப்படியே நீங்கி மனம் சாந்தப்படும். எனவே இந்த எளிய மருத்துவ முறையை பிரச்சனையுடையோர் பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.